வெல்கம் டு நியூட்ரிஷன் நாலேஜ். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் நியூட்ரிஷன் நாலேஜ் மூலமா வெயிட் மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஏஜிங், ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹேர், ஸ்டாமினா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹெர்பலைஃப் மல்டிவிட்டமின்ஸ். இந்த மல்டிவிட்டமின்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஹெர்பலைஃபோட மல்டிவிட்டமினில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளுடைய ஹியூமன் பாடி கோடிக்கணக்கான செல்ஸால் ஆனது. இந்த கோடிக்கணக்கான செல்ஸுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக்குது மைக்ரோ நியூட்ரிஷன், அதாவது மல்டிவிட்டமின்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விட்டமின்ஸ் இல்லாமல் நம்ம செல்ஸால் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. நம்மளுடைய செல் மெட்டபாலிசம்க்கு விட்டமின்ஸ் ரொம்பவே முக்கியம். மொத்தம் 13 எசென்ஷியல் விட்டமின்ஸ் நம்ம பாடிக்கு தேவை. இந்த 13 எசென்ஷியல் விட்டமின்ஸும் நம்ம ஹியூமன் பாடியில் ஒவ்வொரு விதமாக நமக்கு சப்போர்ட் ஆகுது. அதை பற்றி தான் தனித்தனியாக பார்க்க போகிறோம். நம்ம விட்டமின்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வாட்டர் சாலிபிள், ரெண்டாவது ஃபேட் சாலிபிள். வாட்டர் சாலிபிள்னா தண்ணியில் கரையிறது, ஃபேட் சாலிபிள்னா ஃபேட்டில் கரையிறது. ஸோ வாட்டர் சாலிபிளில் 2 வரும், விட்டமின் பியும் விட்டமின் சியும் வரும். இந்த வாட்டர் சாலிபிளை நம்ம உடம்பால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. எக்ஸஸாக இருக்கிறது டெய்லி பேசிஸில் யூரினில் வெளியே தள்ளிடும். ஃபேட் சாலிபிள்ன்றது விட்டமின் ஏ, டி, இ, கே வந்து ஃபேட் சாலிபிள். இதை வந்து நம்ம உடம்பு ஃபேட் செல்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும், வெளியே தள்ளாது. எக்ஸஸாக நம்ம எடுத்தாலும் நம்ம உடம்புக்குள்ளேயே ஃபேட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விட்டமின் ஏ. விட்டமின்ஸ் எப்பயுமே 1 கிராமுக்கு கீழே மில்லிகிராம் அளவுக்கு தான் நமக்கு தேவை. ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் போனால் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விட்டமின் ஏ பார்க்கலாமா? விட்டமின் ஏ நம்ம உடம்புல கண் பார்வைக்கு, ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு, டீத்துக்கு, நம்மளுடைய போன் டென்சிட்டிக்கு அண்ட் ஹியூமினிட்டிக்கு எல்லாத்துக்குமே தேவை. விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆண் பெண் 2 பேருக்கும் இருக்க செக்ஷுவல் ஹார்மோன்ஸ்லேயும் ப்ராப்ளம்ஸ் வரும். விட்டமின் ஏ யூஸ்வலாக நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய கிடைக்கிது. ஆரஞ்சு, பப்பாளி, ஆப்பிள், கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, கேப்சிகம் இந்த மாதிரியான விஷயத்தில் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விட்டமின் B1. இது நம்மளுடைய மெட்டபாலிசம்க்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ இதில் குறைபாடு இருந்தால் அன்வான்டாக வெயிட் லாஸ் ஆகும், மசில் வீக்னஸ் ஃபீல் பண்ணுவோம். விட்டமின் B1 குறைபாடு இருந்தால் ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். நர்வ் சிஸ்டம்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். விட்டமின் B1 நம்ம சாப்பிட்ற திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, உருளைக்கிழங்கு, எல்லா வகையான நட்ஸ், எல்லா வகையான நான் வெஜிடேரியன் தானிய வகைகள், முட்டை, இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்த விட்டமின் B2. விட்டமின் B2 குறைபாடு இருந்தால் வாயில் அலர்ஜி வர்றது, வீக்கம் வர்றது, வாய் புண்ணு வர்றது எல்லாமே இயல்பாக இருக்கும். முக்கியமாக அனிமியா, ரத்த சோகை வரும். விட்டமின் B2 எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பால் சார்ந்த வகை எல்லாத்துலேயுமே இருக்குது. பாலில் பட்டர், சீஸ், மோர், தயிர் இந்த மாதிரி எல்லா வகையான பால் பொருட்களையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திராட்சை, வாழைப்பழம் இந்த மாதிரியான பொருட்களிலும் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது விட்டமின் B3. விட்டமின் B3 நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம்க்கும் கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனுக்கும் சப்போர்ட் ஆகுது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் விட்டமின் B3 ரொம்பவே முக்கியம். விட்டமின் B3 குறைஞ்சதுன்னா நம்ம கை காலில் வீக்கம், வாயில் வந்து புண் வர்றது, அப்புறம் சூரியனில் போனாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜிஸ் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். விட்டமின் B3 நம்ம சாப்பிட்ற உணவான காளானில் பேரிச்சம்பழம், தக்காளி, அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, நட்ஸ் இந்த மாதிரியான எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற விட்டமின் B5. B5 நமக்கு கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனுக்கு, செக்ஷுவல் ஹார்மோன்ஸுக்கு, தோலோட ஈரப்பதத்துக்கு, நம்ம ரத்த சிவப்பணுவோடைய ப்ரொடக்ஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுது. B5 பொதுவாக ஆட்டோடைய கல்லீரலில் அதிகமாக கிடைக்குது, முட்டையில் இருக்குது, ஓட்ஸ், சூரியகாந்தி விதைகள் மற்றும் காய்கறியில், அவக்கடலில் கிடைக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது விட்டமின் B6. B6 புரதம், கொழுப்பு, மாவு சத்துலேருந்து எடுத்து உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் சப்போர்ட் பண்ணுது. B6 குறைஞ்சா அனிமியா, அடிக்கடி மயக்கம் வர்றது, நம்மளுடைய நரம்புல வந்து தளர்ச்சி வர்றது, அதுக்கப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், நோய் எதிர்ப்பு சக்தி, மன அழுத்தம், பாதவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். B6 பொதுவாக மூக்கடலை, அவகாடோ, சோளம், மீன் வகைகள், அப்புறம் வந்து கோழி, முளைக்கட்டின தானியம், கடல் உணவுலேருந்து கிடைக்கும்.
அடுத்ததாக பார்க்க போகிறது விட்டமின் B7 பயோட்டின்னு சொல்லுவாங்க. B7 ஹார்மோன்ஸ் உற்பத்திக்கும் தோல், நகம், முடி வளர்ச்சிக்கும் பொதுவாக நமக்கு சப்போர்ட் பண்ணுது. B7 நம்ம குடல்ல இருக்க குட் பாக்டீரியாவே இயற்கையாக B7 குறைபாடு அன்வான்ட் ஹேர் லாஸ் கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். B7 அதிகமாக நட்ஸில் இருக்குது, ஓட்ஸில், வேர்க்கடலையில், வாழைப்பழம், தக்காளி இந்த மாதிரியான உணவுகளை கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது விட்டமின் B9, ரொம்பவே முக்கியமான விட்டமின். ஒரு மனுஷன் கருவில் உருவான உடனே டாக்டர்ஸால் கொடுக்கக்கூடிய முதல் விட்டமின் இந்த ஃபோலிக் ஆசிட் விட்டமின் B9 தான். இது நம்மளுடைய DNA RNA ப்ரொடக்ஷனுக்கும், நம்மளுடைய முதுகு தண்டுவட வளர்ச்சிக்கும், செல்ஸோட வளர்ச்சிக்கும், சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் உற்பத்திக்கும் சப்போர்ட் ஆகுது. ஃபோலிக் ஆசிட் குறைபாடு இருந்தால் பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு அதிக சான்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் இஷ்யூஸும் அனிமியாவும் வரும். இது பொதுவாக ஆரஞ்சு, பப்பாளி, பீன்ஸ், பீட்ரூட் எல்லா வகையான தானியங்கள்லையும் கிடைக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B12. B12 நம்மளுடைய DNA ப்ரொடக்ஷனுக்கும், நர்வ் சிஸ்டம்க்கும், நம்மளுடைய மெட்டபாலிசம்க்கும், மூளையோடைய செயல்பாடுக்கும் சப்போர்ட் ஆகுது. இது குறைவாக இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக அனிமியா வரும். நம்ம மெட்டபாலிசம் சப்போர்ட் ஆகிறதுனால அன்வான்டா வெயிட் லாஸ் ஆகும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கான்ஸ்டிபேஷன், டயர்ட்னஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். விட்டமின் B12 பொதுவாக நான் வெஜிடேரியனில் தான் கிடைக்குது, வெஜிடேரியன் சோர்ஸில் இல்லை. சிக்கன், மட்டன், ஃபிஷ், பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களில் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது விட்டமின் C, நிறைய பேருக்கு பிடிச்ச விட்டமின். விட்டமின் C ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படக்கூடிய ஒரு விட்டமின். விட்டமின் C குறைபாடு இருந்தால் பொதுவாக பல்லு விளக்கும் பொழுது அவங்க ஈர்கள்லேருந்து ரத்தம் கசியும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஜாயின்ஸில் பெயின் அதிகமாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கும். விட்டமின் C நான்வெஜ் சோர்ஸில் ரொம்பவே கம்மி, வெஜ்ஜில் தான் அதிகமாக கிடைக்கும். நிறைய வகையான பழங்கள்லையும் காய்களையும் கிடைக்குது. ரொம்பவே நெல்லிக்காயில் அதிகமாக கிடைக்கும். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது விட்டமின் D. விட்டமின் D பொதுவாக நம்மளுடைய உடம்புல இருக்க கால்சியமையும் ப்ராஸ்பரஸையும் ரத்தத்தில் சம அளவில் இருக்கிறதுக்கோ, எலும்பை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கோ பயன்படுது. அதிகப்படியாக சூரிய ஒளியிலேருந்து நம்ம விட்டமின் D அப்சர்வ் பண்ணலாம். விட்டமின் D குறைபாடு இருந்தால் டயர்ட்னஸ் இருக்கும், போன் ஸ்ட்ரென்த் இல்லாமல், மசில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். விட்டமின் D எந்தெந்த உணவுப் பொருளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை, மீனெண்ணெய் மாத்திரை, ஓட்ஸ், சோயா இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது விட்டமின் E. இதுவும் ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் தான். நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின் K பாடி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா விட்டமின் E ரொம்பவே முக்கியம். செல்லுடைய சுவர்களை திடமா பத்திரமா வச்சுக்கிறதும் விட்டமின் E தான். விட்டமின் E குறைபாடு இருந்தால் ஆண் மலட்டுத்தன்மைக்கும், பெண்களுக்கு அபார்ஷன்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மசில் வீக்னஸ், பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. விட்டமின் E பொதுவாக தாவர எண்ணெயான சோயா எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெயில் அதிகமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை, வெள்ளரிக்காய், எல்லா வகையான நட்ஸ், நான் வெஜிடேரியனில் ஆட்டோட ஈரல்லேருந்து கிடைக்கும். கடைசியாக பார்க்க போகிற விட்டமின் K. ஒருத்தருக்கு அடிபட்டா அந்த ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு விட்டமின் K ரொம்பவே முக்கியம். விட்டமின் K நம்ம குடல்ல இருக்க நல்ல பாக்டீரியாக்களே யூஸ்வலாக ப்ரொடியூஸ் பண்ணும். விட்டமின் K குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு அடிபட்டா அந்த ரத்தம் நிற்கிறதுக்கு டைம் எடுக்கும், எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகும், போன் டென்சிட்டியும் குறையும். விட்டமின் K எந்தெந்த உணவுப் பொருளில் பொதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரும்பெச்சையாக இருக்கிற தாவரத்தில் காய்கறியில் அதிகமாக கிடைக்கும். மிளகாய், கிரீன் டீ, வெங்காயம், பச்சை, திராட்சை, ஆப்பிள் இதிலெல்லாம் கிடைக்கும். அவ்வளோதாங்க. எல்லா விட்டமின்ஸும், அந்த விட்டமின்ஸ் எதுக்கு நமக்கு பயனாகுது, எந்த உணவில் கிடைக்குதுன்னு எல்லாமே சொல்லிட்டேன். பட் இதில் இம்பாசிபிள் என்னன்னா, எல்லா விட்டமின்ஸும் ஒரு நாளைக்கு நமக்கு எல்லா நாளும் தேவை. இவ்வளவு காயும் பழமும் நம்ம சாப்பிட்டோன்னா அது பாசிபிலிட்டியும் கிடையாது. சாப்பிட்டா வெயிட்டும் ஏறும். இதுக்காக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் யோசிச்சு நமக்காக ஒரு அன்பிலீவபிள் ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க, ஹெர்பலைஃப் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ லோ இன் கேலரி, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு தேவையான அனைத்து வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் ஒரு சிங்கிள் டேப்லெட்டில் நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து உங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லா விட்டமின்ஸையும் நேச்சுரல் சோர்ஸில் நீங்களே தயார் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா கேலரிஸும் அதிகமாக இருக்கும், அதோடைய காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மல்டி விட்டமின் ஒரு டேப்லெட்டில் எல்லா விட்டமின்ஸும் கிடச்சிருது இன் லோ இன் காஸ்ட் அண்ட் லோ இன் கேலரி.
ஹெர்பலைஃபோடைய மல்டிவிட்டமினோட இன்க்ரீடியன்ஸை பற்றி நீ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மல்டிவிட்டமினோட இன்க்ரீடியன்ஸ் வீடியோ செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு மல்டிவிட்டமினை ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். எங்கள் கன்சல்டன்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஹெர்பலைஃபோட இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எங்ககிட்ட கிடைக்கிறது ஒன்லி ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதில் நீங்கள் வாங்காதீங்க. அதோடைய காஷன் நோட்டீஸும் ஹெர்பலைஃப் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் ஆர்டிகல்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.